ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்மால் கேப் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 142 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 26,052 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 85,186 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 513 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 316 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 59,216 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 1069 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவில் 37,044 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 52,784 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 204 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து 1580 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 1360 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. இவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மோட்டார் சைக்கிள் கம்பெனியாக இருக்கிற கேடிஎம் ஏஜி அதில் வந்து ஸ்டேக் அக்விசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. 800 மில்லியன் யூரோவுக்கு இந்த டீலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டீலை அவங்க கம்ப்ளீட் பண்ணது ஃபண்டு டெப்ட் மூலமாக தான் ரைஸ் பண்ணாங்க. 7,765 கோடி டெப்ட் மூலமாக ரைஸ் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இது பஜாஜ் ஆட்டோவோட சப்சிடரி பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் அது மூலமாக தான் அந்த ஸ்டேக் அக்விசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கேடிஎம்மில் பஜாஜ் ஆட்டோ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் இப்போ அக்விசிஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சாம்சங்கோட ஃபினான்ஷியல் 25ல் ரெவன்யூ பார்க்கும்போது 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. 1.11 lakh crore, அதாவது 1,11,183 கோடி. இந்த ஃபினான்ஷியல் 25ல் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து இந்தியன் பிஸ்னஸில், அதாவது சாம்சங்கோட இந்தியன் பிஸ்னஸில் இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 25ல் 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. அதே ஃபினான்ஷியல் 24ல் பார்க்கும்போது அவங்களோட கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் வந்து 1.06 lakh crore 1.06 lakh crore இருந்துச்சு. அதாவது 1,06,283 கோடியாக இருந்துச்சு. பட் இப்போ ஃபினான்ஷியல் 25ல் ரெவன்யூ வந்து ஆக்சுவலி 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் இந்தியா, இவங்களோட இந்தியன் பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் 25ல் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் இந்த ஃபினான்ஷியல் 25ல் மட்டுமே 1,245 கோடி பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட் மட்டும். அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் $3.3 பில்லியன் இருக்குது. 29,303 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் மட்டும் 27,624 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் இந்தியாவுக்குள்ளே எப்போ வருதுன்னா 1988 1988 அந்த சமயத்தில் தான் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இவங்க வீடியோ கேம்ஸு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸு, சர்வர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸு, டெஸ்க்டாப்பு இது மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட்டும் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. பட் ஆக்சுவலி சத்ய நாடல்லா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஹெவியான காம்படிஷன் ஸ்டார்ட் அப் கம்யூனிஸ்ட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். செபி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த அன்ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த வார்னிங் அந்த டிஜிகோல்டு சேல்ஸுக்கும் செபிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டிஜிகோல்டு சேல்ஸை எந்த ரெகுலேட்டரியுமே ரெகுலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த பாண்டு பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய இது வருது. ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதில் நிறைய ஃப்ராட் நடக்குது. ஸோ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசமை மெயின்டைன் பண்ணணும்னா இது மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் அதெல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. செபி ரெஜிஸ்டர்ட் என்டிட்டியாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனிஸ் ஆக்ட், செபி ஆக்ட் எல்லாமே வயலேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு பாண்ட் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு கோதாவரி பவர் ஒரு 125 கோடி GNEPL அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி மூலமாட்டு 124.95 crores ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 10 rupees per ஷேர் வச்சு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது 10 GWh பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் செட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து க்ரோவோட வேல்யூஷன் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 1.15 lakh crore ரீச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸில் இப்போ வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராகிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். க்ரோ வந்து மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. 5 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹை, குறிப்பாக 90% வரைக்கும் அந்த பங்கு மேலே போயிருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு IPOவில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது நான் அன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஏன்னா 5 நாளில் 90% மேலே போயிருக்குன்னா கண்டிப்பாக விற்பாங்க. ஸோ அவசரப்பட்டு உள்ளே போய் மாட்டிக்காதீங்க, உங்களுக்கு பிரச்சனையாட்டு வரும். ஸோ அதனால் க்ரோலலாம் இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரில் வந்து அப்டேட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 3 ரீசொல்யூஷன்ஸுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எஃப்சிசிபி இஷ்யூவன்ஸ் அது மூலமாட்டு ஒரு $600 மில்லியன் அவங்க ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ அனுருப் அசோக் குப்தா நான் எக்ஸிக்யூட்டிவ் நான் இண்டிபெண்டன்ட் டேரக்டராட்டு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் ஜோக்ரா சாட்டர்ஜி இவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டராட்டு 5 இயர்ஸுக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு வந்து வெயிட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 19லேருந்து டிசம்பர் 18 வரைக்கும் அந்த ஓட்டிங் பீரியட் டைம் இருக்குது. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜியோட வின்சார் ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் EV 50K சேல்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஜஸ்ட் 400 டேஸில். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது டேட்டா அக்டோபர் 25லேருந்தே பாருங்கள். அதாவது இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க நவம்பர் 24 இதோட சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் அக்டோபர் 25 வரைக்கும் பார்க்கும்போது 40,653 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 3,804 யூனிட்ஸ் வச்சு விற்றுருக்காங்க. இது போக சேல்ஸு நவம்பர் 19ஆம் தேதியிலே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அந்த 4,300+ யூனிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 400 டேஸில் 50,000 சேல்ஸ் விற்றுருக்கு எம்ஜியோட வின்சார். இது வந்து நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு. EV செக்மெண்ட்டில் அந்த எம்ஜியோட வின்சார் வந்து ஃபாஸ்டஸ்ட் சேலிங் ப்ராடக்டாக இருந்துச்சு. டாட்டாவோட நெக்ஸானுக்கு அடுத்தபடியாட்டு நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து எம்ஜி மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு Volkswagen AG கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா லோக்கல் பார்ட்னர்ஸ் குறிப்பாட்டு மார்க்கெட் ஷேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கூட லாஸ்ட் இயர் பேச்சுவார்த்தையில் இருந்துச்சு. கடைசியில் அதுவும் கட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டோ Volkswagen இந்தியா இப்போ வந்து சில மல்டிபிள் பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ எந்த ரேஞ்சுக்கு கட் பண்ணுவாங்கன்னா காஸ்ட்டு $700 மில்லியன் to $1 பில்லியன் அந்த ரேஞ்சில் வந்து காஸ்ட் கட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து Volkswagen AG கொடுத்த அப்டேட்டு. NSDL ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களுக்கு செபிட் அந்த ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்கு. அதாவது அந்த டிஸ்க்ளோஷர் வந்து ப்ராப்பர் டேஸில் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி, அதாவது 15 டேஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். இவங்க அதை தாண்டி போனதுனால டேரக்டர்ஸ் ஆர் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் லெட்டர் வந்து செபி இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து NSDL வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த மகாநகர் கேஸு கெயில் இதில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்துருந்துச்சு. என்னென்னா மகாநகர் கேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அந்த CNG. ஸோ கெயில் வந்து பைப்லைன் நெட்வொர்க் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பைப்லைனில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. அந்த டேமேஜ் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேமேஜ் இம்பேக்ட் ஆனதுனால இவங்களுக்கு சப்ளையில் பாதிப்பு இருந்திருக்கு. மும்பையில் தானே நவி மும்பை அந்த மாதிரி ஏரியாவில். ஸோ அது வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மகாநகர் கேஸ் கெயிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் இவங்க வந்து 13% ஸ்டேக் சேல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 4,646 கோடிக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அதானி வில்மரில். இப்போ வந்து AW அக்ரி பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. வில்மரில் வந்து 13% ஸ்டேக் வந்து கம்ப்ளீட்டாக சேல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கிளென்மார்க் ஃபார்மா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அத்தாரைசேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஆக்னி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ஒரு க்ரீமுக்கு 15 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் 15 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இவங்க மார்க்கெட் பண்ணலாம். ஸோ அதோட நேம் பார்க்கும்போது வின்லெவி அப்படின்னு சொல்கிறாங்க. வின்லெவி இந்த கமர்ஷியலைசேஷன் வந்து கிட்டத்தட்ட 15 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. எங்கெல்லான்னு பார்க்கும்போது பல்கேரியா, செக் ரிப்பப்ளிக், டென்மார்க், ஃபின்லாந்து, ஃப்ரான்ஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, நெதர்லாந்து, நார்வே, போலாந்து, நெக்ஸ்ட் வந்து போர்ச்சுகல், ரொமேனியா, ஸ்லோவாக்கியா, ஸ்பெயின், ஸ்வீடன் இங்கெல்லாமே சேல்ஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளென்மார்க் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ஸ்ட் ரீட்டைல் சேல்ஸ் வந்து 57% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் அக்டோபரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை டாடா மோட்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் பர்சனல் வெஹிக்கிள் ரீட்டைல் சேல்ஸ் வந்து டோட்டலாக பார்க்கும்போது 18,055 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்த அக்டோபரில் பார்க்கும்போது 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை டாடா மோட்டர்ஸ் 7,239 யூனிட்ஸ், MG மோட்டர்ஸ் 4,549 யூனிட்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 3,911 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. கியா வந்து 656 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டூ வீலர் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது 1,43,887 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதில் பஜாஜ் ஆட்டோ 31,426 யூனிட்ஸ், டிவிஎஸ் மோட்டார் 29,515 யூனிட்ஸ், ஏத்தர் எனர்ஜி 28,101 யூனிட்ஸ், ஹீரோ மோட்டார் காப் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி இதில் ஹீரோ மோட்டார் காப் பார்க்கும்போது 15,952 யூனிட்ஸ், கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி 7,629 யூனிட்ஸ். த்ரீ வீலர் ரீட்டைல் சேல்ஸ் பார்க்கும்போது 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 70,604 யூனிட்ஸாக இருந்துச்சு. எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் அதில் பார்க்கும்போது அது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,767 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அந்த தேஜாஸ் MK1A ஜெட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 தேஜாஸ் MK1A ஜெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 24 to 36 மந்தில் டெலிவரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒரு 3 பேங்க்ஸில் அப்டேட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட சிட்பி அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு கிரெடிட் ஃப்ளோ டு ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் இதை பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஜாயிண்டாட்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க் வந்து 2 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஷிப் ஃபீஸ் நீ பார்க்கும்போது 50,000 per year வருது. ஆக்சிஸ் பேங்க் என்ன அப்டேட், இது நான் ரெண்டாவது சொன்னது ஆர்பிஎல் பேங்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து கார்பரேட் சேலரி சொல்யூஷன்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த 3 பேங்க் வந்து இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கேபி கிரீன் எனர்ஜி இன்னைக்கு வந்து மேலே போயிருந்துச்சு, 8% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிடுச்சு. ரீசன் பார்க்கும்போது ஐனக்ஸ் விண்டு கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் 2.5 gigawatt ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேஸில் இந்த பங்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் கப் 5,877 ரூபாவில் இருக்குது, 22 times earningsல இருக்குது. இந்த பங்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், இப்போம்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியில் வெயிட் தான் பண்ணணும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேபி மார்கன் 18% மேலே போகும், ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 6,850 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. 42 அனாலிஸ்டில் 24 பேர் பை கால், 13 பேர் ஹோல்ட் கால், 5 பேர் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஜேபி மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா 1,920 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸுக்கு 18% கரண்ட் லெவலில் வந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே ஐபிஓலே எக்ஸிட் பண்ணி முடிஞ்சாச்சு. அது மாதிரி மார்கன் ஸ்டான்லி 1,864 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நவம்பர் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ்லேருந்து 15% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸுக்கு. வேதாந்தா பார்த்தீங்கன்னா கோல்டு காப்பர் இந்த செக்மெண்ட்டில் விளையாடுறதுக்கு ஐடியா போட்டாச்சு. ஸோ அவங்க சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா பெருசாட்டு பெட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதாட்டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிற புனித் குரானா அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. வேல்யூ மெட்டல் செயின் அந்த செக்மெண்ட்டில் சவுதி அரேபியாவில் வந்து நாங்கள் பெருசாக பெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை தாண்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க $100 million அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க வேதாந்தா. இது வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் மார்கன் ஸ்டான்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை வந்து 25 basis point அளவுக்கு டிசம்பரில் கட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃபெட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் ஆர்பிஐ என்ன கண்டிஷன் சொல்லி தெரியும். நெக்ஸ்ட் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் 2,150 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணி ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்க டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க, பாரோயிங் காஸ்ட்டை கட் பண்ணி. ஸோ இது வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் கொடுத்த அப்டேட்டு. என்பிசிசி ஆக்ஷன் குறிப்பாட்ட 609 ஹவுசிங் யூனிட்ஸை வந்து ஆக்ஷன் மூலமாட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் யூனிட்ஸு கிரேட்டர் நோய்டாவில் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்பிசிசி கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நியூ ஃபெட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பெட்டுக்கான ஃபுட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேகிஸ் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பெர் கிலோகிராமுக்கு 199 rupeesலேயே லான்ச் பண்ணிட்டாங்க. அது மாதிரி சில நியூட்ரிஷன்லாம் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வருது. வேகிஸ் ப்ரோ அப்படிங்கிறது வந்து 249 ரூபாவில் வச்சுருக்காங்க. ட்ரையல் பேக்கு 100 கிராம் வந்து 20 ரூபாய்க்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. குறிப்பாட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், ப்ரீபயோட்டிக்ஸ், பேலன்ஸ் எனர்ஜிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஃபியூச்சர்ஸ் சொன்னாலும் இப்போ இவங்க இதில் ஹைலைட்டே 100 கிராம் பாக்கெட் தான். ஏன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் இவ்வளோ சின்ன பாக்கெட்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ 20 ரூபாங்கும்போது 100 கிராம் கொடுக்குறாங்கன்னா சில பேர் வந்து 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லி பெட் அனிமல்ஸுக்கு வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் மைண்டை தான் நான் பார்க்குறேன். டாபர் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 51 crores. ஆக்சுவலி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அப்பலட் ட்ரிபியூனல்லேருந்து 110 crores அளவுக்கு டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. கடைசியில் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. 59.37 crores வந்து ஸ்குவாஷ் பண்ணி 50.96 crores வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்கிறாங்க. இது டாபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ காப்பர் பிஸ்னஸோட சிஇஓவாக இருந்த பங்கஜ் குமார் இவர் இப்போ ரிசைன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு நோட்டீஸ் பீரியட் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. பட் இப்போ வந்து அவர் ரிசைன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.